இப்ப மறுநாள் இந்த சின்ன பசங்களோட அப்பா அம்மாவும் காட்டு வேலைக்குமே கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த சின்ன பையனுமே இவங்க சித்தி அடிச்சதுனால பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அவங்க பாட்டியுமே இவன் அழுகையை நிறுத்தத்துக்காக பக்கத்துல இருந்த அந்த பையனுக்காக வச்சிருந்த அந்த மோதத்தையுமே எடுத்துட்டு வந்து அவனோட கையிலுமே போட, இப்ப அவங்க அக்காவுமே நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு இருக்கட்டும், எப்படியும் அவங்க வரதுக்கு 2 வாரம் ஆகும், அதுக்கு போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இவனும் அந்த மோதத்தை போட்டுட்டு சும்மா இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாத்தியா எங்க அப்பா அம்மா எங்களுக்காக மோதிரம் வாங்கி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதத்தையுமே காட்டுறாங்க. இதை பாக்குற பசங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த பையனுமே அவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்ப ஒரு நாள் இவனுமே அவங்க அக்கா கிட்ட வந்து, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கண்டிப்பா இதை யார்கிட்டயுமே சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவளுக்குமே பகீர் ஆயி போகுது. நீ என்ன சொல்ற, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையா, இது கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும் தெரியாதா, இது கண்டிப்பா சித்திக்கு போச்சுன்னா என்ன ஆகும்ன்றது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கெல்லாம் விளையாட வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த மோதிரம் எங்க விழுந்ததுன்னே தெரியல. இப்ப அந்த பையனுமே அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அவங்க அக்காவுமே சரி எதுக்கும் கவலைப்படாத, அதே மாதிரி மோதிரத்தை சித்தி வரதுக்குள்ள வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து சிட்டிக்குமே போறாங்க. இப்ப சிட்டிக்கு போன அந்த பசங்களுமே ஒரு ஜுவல்லர் ஷாப்புக்குள்ள போயிட்டு மோதிரத்தை எடுத்து காட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பசங்களோ தனியா வந்திருக்கிறதுனால அப்பா அம்மா கூட்டு வந்தா மட்டும் தான் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஊர்ல ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரும் இருப்பாரு. அந்த பசங்களுமே அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க வரணும், நீங்க எனக்காக ஜூஸ் வாங்கி வந்து கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டா, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுமே அவரை கூட்டிட்டு அங்க இருந்து அந்த கடைக்குமே போறாங்க. இப்ப அந்த கடையோட ஓனருமே இவங்களோட அப்பா தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பசங்களுக்காக அந்த மோதிரத்தை எடுத்து காட்டுறாங்க. அந்த மோதிரத்துல அந்த பையனுமே இந்த மோதிரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே பேக்கேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி காசுமே கொடுக்குறா. இப்ப அவங்களுமே இது 3000 ரூபாய் மோதிரமா, 500 ரூபாய் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுமே அனுப்பி விட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த அந்த பசங்களுமே இன்னும் 2500 ரூபாய் தேவைப்படுது, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க, இதை பாக்குற அந்த மனநல பாதிக்கப்பட்டவனும் சரி வாங்க உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஜல்லிவாரி கொட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பசங்களுமே கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு வேலைக்கு தானே ஆட்கள் தேவைன்னு கேட்ட, இந்த 2 பசங்களையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுமே நாங்க கண்டிப்பா வேலை செய்யறோம், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறோம்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே என்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு வச்சு நான் வேலை வாங்குறேன் அப்படின்றதுக்காக போலீஸ்க்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அவனையுமே அனுப்பி விட்டுருவாங்க.